கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். ஒரு படத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் நடிக்கிறது அந்த படக்குழுவுக்கு மட்டும் இல்ல, ரசிகர்களுக்கும் கொண்டாட்டம். இதுவரை மணிரத்னம் படத்தில் நடிக்காமல் இருந்த விஜய் சிம்பு, விக்ரமுடன் இணைந்து மணிரத்னம் படத்துல நடிக்க இருக்காரு. தோனி கபடி குழு இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பார்க்கலாம். கபடியின் பெருமையை சொல்லியிருக்கும் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஐயப்பன், தயாரிச்சிருக்காரு நந்தகுமார். அபிலாஷ், லீமா ரோஸ் ஹீரோ ஹீரோயினா நடிக்க இவர்களுடன் சாமுவேல், அப்புக்குட்டி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நான் தான் தோனி கபடி குழு திரைப்படத்தோட இயக்குனர் ஐயப்பன் பேசுகிறேன். இந்த படம் டைட்டில் மாதிரியே ஒரு வித்தியாசமான கதையம்சம் உள்ள படம். ஒரு கிராமம், அங்கே இருக்கிற ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கபடியும் விளையாடுவாங்க, கிரிக்கெட்டும் விளையாடுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக கிரிக்கெட்டு இல்லை கபடி ரெண்டு விளையாட்டு ஏதாவது ஒரு விளையாட்டை சூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதில் அவங்க கபடியை சூஸ் பண்ணாங்களா, கிரிக்கெட்டை சூஸ் பண்ணாங்களா தான் அந்த படத்தோடைய கதை. என்னுடைய பேர் அபிலாஷ். என்னை நீங்கள் மைடியர் பூதத்தில் மூசான்ற கதாபாத்திரத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போது இது என்னுடைய தோனி கபடி குழு, இது என்னுடைய முதல் படம். இதில் நான் ஒரு கதையின் நாயகனாக அறிமுகமாகிறேன். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட், பொதுவாக நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கிரிக்கெட் பற்றின படங்கள் வந்திருக்கும், அதுக்கப்புறமேட்டு கபடி பற்றின படங்கள் வந்திருக்கும். இந்த படத்தில் வந்து கிரிக்கெட் அப்புறம் கபடி ரெண்டுத்தையும் வந்து கலந்து வந்து இந்த கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கதையோட டைட்டில் பார்த்திங்கன்னா தோனி கபடி குழு அப்படின்னு வச்சுருப்பாங்க. என் பேர் லீமா. தோனி கபடி குழுவில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2 கேம்ஸ். ஒன்று வந்து கபடி, இன்னொன்று வந்து கிரிக்கெட். இதில் வந்து சும்மா ஒரு இது சொல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும் இந்த மூவியில். இதில் என்னோடய கேரக்டரை பற்றி சொல்லலாம், ஒரு வில்லேஜ் கேர்ள் தான். அது வந்து கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருக்கும். லவ் அண்ட் ஃபேமிலி வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர். என் பேர் புகழ். நான் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். தோனி கபடி குழு ஒரு நல்ல மூவி, நம்ம சமுதாயத்துக்கு தேவையான மூவி. என்னுடைய பேர் பிரபாகரன். இந்த படத்தில் நான் ஒரு டீ கடைக்காரராக பசங்களுக்கு கபடி சொல்லிக் கொடுக்குற ஒரு கோச்சர் மாதிரி ஒரு வேஷத்தில் நடிச்சிருக்கேன். மிக இயற்கையாக நல்ல நேச்சராக வந்திருக்கு இந்த படம். தனக்கென ஒரு மாடுலேஷனை உருவாக்கி கொண்டு டான்ஸ் ஆடினபடியே டயலாக் பேசுறதும், டயலாக் பேசிக்கொண்டே டான்ஸ் ஆடுறதும் போன்ற பன்முக திறமை கொண்டவர் நடிகர் சந்திரபாபு. இயக்குனர் கே ராஜேஸ்வர் சந்திரபாபு அவர்களின் நிஜ வாழ்க்கையை ஜேபி த லெஜண்ட் ஆஃப் சந்திரபாபுன்ற பெயர்ல ஒரு படத்தை உருவாக்க இருக்காரு. தேனி மாவட்டத்தின் கொடுவிலார்பட்டி கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான் இந்த படத்துடைய கதையா. முழுக்க முழுக்க நேட்டிவிட்டியோட உருவாக்கப்பட்ட இந்த படத்துல ஏராளமான துணை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இதுதான் காதலா. வி.எஸ். முருகேசன் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி தயாரிச்சு இயக்கியிருக்காரு. நிறைய புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இப்படத்தின் ட்ரெய்லரை தயாரிப்பாளர் கதிரேசன், இயக்குனர் அரவிந்த்ராஜ் வெளியிட்டு வாழ்த்தினாங்க. இதுதான் காதலா திரைப்படம் முக்கோண காதலை மையப்படுத்தியதோடு காதல் என்பது காலம்தான் நிர்ணயம் செய்யும் என்பதை பதிவு செய்திருக்கிறேன். இது போக குறிஞ்சி ஃபிலிம்ஸ் இப்படத்தை தயாரித்து வெளியிடுகிறது. இந்த படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். குறிஞ்சி ஃபிலிம்ஸ் தயாரிப்பு, இயக்குனர் ராஜசிம்மா சார் ரொம்ப அருமையாக படம் பண்ணியிருக்காங்க. இயக்கம், திரைக்கதை, வசனம் எல்லாமே ராஜசிம்மா சார் தான். மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே 4 சாங்ஸ் இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே அருமையாக, எல்லாமே கிராமத்து சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். என் பேர் சங்கர் ரங்கராஜன். நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். என்னோடய முதல் படம் குற்றம் கடிதல் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படம் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படம் தான். இந்த படத்தை தான் முதல் படமாக ஒர்க் பண்ணேன் நான். பட் டிலே ஆகிடுச்சு. இதில் மொத்தம் 6 பாடல் இருக்குது. எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு. நான் வந்து இண்டிவிஜுவல் காமெடியாக பண்ணியிருக்கேன். நானும் காதல் சுகுமாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு பெத்தா சாங் கொடுத்துருக்காரு டைரக்டர். 3 படங்களில் நடித்து வரும் பிரபுதேவாவை வைத்து அடுத்ததா சந்தோஷ் பி ஜெயக்குமார் ஒரு படத்தை இயக்குறாரு. பெயர் வைக்காத இந்த படம் ஒரு த்ரில்லர் படமா. சூப்பர் பொண்ணு சுமாரான பையன் இந்த படத்தின் பூஜையை பார்ப்போம். விஜய் கார்த்திகேயன் ஹீரோவாக நடித்து இயக்குறாரு. பல படங்களுக்கு இசையமைத்த ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கும் இசையமைக்கிறாரு. ஜீவன் ஒளிப்பதிவு செய்கிறாரு. டேனி, இமான் அண்ணாச்சி மற்றும் பலர் நடிக்கிறாங்க. உங்கள் விஜய் கார்த்திகேயன்.
ஸோ நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, வியாபாரி, நான் கடவுள். ஸோ 16ல் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருந்தேன். இப்போ தாத்தாக்காரத்தோடதுன்னு எம்ஜிஆர் கிரான்சன் வச்சு ஒரு மூவி டைரக்ஷன் போயிட்டுருக்கு. இது மை செகண்ட் டைரக்ஷன். சூப்பர் பொண்ணு சுமாரான பையன் டைரக்ட் பண்ணி ஹீரோ பண்ணுறேன். ஸ்ரீகாந்தனை மியூசிக் பண்ணுறாரு, தேவா சார் ஒரு பாட்டு பாடுறாரு. மிச்சம் இருக்க 4 சாங்கும் ஒரு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் பாட போகிறாங்க. ஸோ இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஸ்டோரி தான். சூப்பர் பொண்ணு சுமாரான பையன் படம் பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக ஈவ் நடந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு கமர்ஷியல், ஒரு காமெடி, ஒரு ஃபன் கலந்த ஒரு படம். இது நல்ல டீம் இதில் ஆக்சுவலாக. ஸோ கிஷோர் தம்பி தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ எக்ஸலண்ட் ஜீவன் கேமராமேன் சார். ஸோ படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. படத்தோட இயக்குனர் விஜய் கார்த்திகேயன், புது பையன், சின்ன பையன், நிறைய க்ரியேட்டிவிட்டி அப்படியே அள்ளி வச்சிருக்காங்க அந்த படத்தில். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஒரு கலகலப்பான ஒரு படம் தான். படத்தோட ப்ரொடியூசர் நம்ம தமிழ்நாடு ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ மலேசியன் ப்ரொடியூசர். ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணும்பொழுது நம்ம தமிழ் சினிமாவுக்கும் வெளியே நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு காமிக்கல் ஃபில்ம் அது ஆக்சுவலாக. அதில் வந்து ஒரு சீரியஸான ரொம்ப டச்சிங்கான ஒரு சென்டிமெண்டல் பேஸ்டு கேரக்டர் என்னோடய கேரக்டர். ஒரு நெகிழ்வாக இருக்கும் சில இடங்கள்லாம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். சூப்பரான பொண்ணு சுமாரான பையன். இது வந்து இந்த டைட்டில் கேட்ட உடனே புரிஞ்சிடும் என்ன மாதிரியான படம்னு. இது கண்டிப்பாக வந்து இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு படம் டைரக்டருக்கு விஜய் கார்த்திகேயன், அவரே வந்து ஹீரோவும் பண்ணுறாரு. இது ஒரு சில லைன் கேட்கும்போது பிடிச்சிருந்துச்சி எனக்கு. வந்து பெருசாக வந்து பசங்க மத்தியில் வந்து பேசப்படணும். புதியவர் கலைராஜன் இயக்கும் குழலி படத்துல விக்னேஷ் ஹீரோவா நடிக்க ஆரா ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் திண்டுக்கல்ல நடந்துட்டு இருக்கு. ஹவாலா படத்தின் தலைப்பே இதுக்குள் இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். ஸ்ரீனிவாஸ் அமிர்தா ராவ் நடிச்சு இயக்க கிஷோர் இசையமைச்சிருக்காரு. இப்போ ஒரு ஹவாலான்னு சொல்லி ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோட டெபியூ ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் மூவி. இது ஒரு டிப்பிக்கல் ரியலிஸ்டிக் டிண்ட் இருக்கிற ஒரு புதுப்பேட்டை இல்லைன்னா ராம்கோபால் வர்மா ஸ்டைல் அந்த மாதிரி ரியலிஸ்டிக் டிண்ட் இருக்கிற ஒரு படம். அண்டர்வேர்ல்டு கேங்ஸ்டர் பேஸ்ட் ஸ்டோரி. இதில் 4 பாட்டு இருக்குது. நான் என்னோடய ஃப்ரெண்ட் கிஷோர் எக்ஸான் சொல்லி கம்போஸ் பண்ணி லிரிக்ஸ் எழுது பாட்டு இருக்கார். ஸோ இதில் வந்து ஒரு பஞ்சிங் டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஹவாலா மஷப்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. இன்னொரு டிப்பிக்கல் மசாலா, அது வந்து குத்து டான்ஸ், ஒரு டப்பாங்குச்சி சாங் ஒரு அது இருக்குது. என் பேர் சிவராஜ் மேவின், இந்த படத்தோட எடிட்டர். இது என்னோட தமிழ் ஃபஸ்ட் படம். கன்னடா நிறையா பண்ணியிருக்கேன். எங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. என் பேர் எஸ்பி செல்வம். நான் இந்த படத்தில் வந்து டயலாக் ஏற்றிட்டுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து 3வது படம். நான் ஆக்சுவலாக வந்து தமிழ் படங்களாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சுந்தர்சிக்கிட்டையும் ராசுமர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கோ டைரக்டராக. ஸோ டைரக்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டைமில் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து அமித் வந்து எனக்கு ஃப்ரெண்டு, கேமராமேன் மூலம் ஃப்ரெண்டு. ஸோ கூப்பிட்டாரு. ஸோ வந்து டைலாக் எழுதுனா உங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ இந்த படத்தை ஃபுல் டைலாக் நான் எழுதிட்டேன். நாங்கள் ஹவாலான்னு ஒரு படம் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இவருடைய அமித்ஜி வந்து தான் டைரக்ஷனு. அதில் வந்து டெபியூட் டைரக்டர் பார்த்திங்கன்னா அமித்ஜி. ஸோ பிரமாதமாக பண்ணியிருக்கார் படம். ஸோ நாங்கள் வந்து ஃபைட் எடுத்துருக்கோம். 2 புலியும் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஃபைட் எடுத்துருக்கோம். படத்தில் வந்து அமித் ராவ்ன்ற ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து கன்னடம் ப்ளஸ் தமிழில் பண்ணியிருக்கோம், டபுள் லாங்குவேஜ். நான் வந்து திவாகரன் ரகுநாதன் அவருன்ற அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். என் பேர் கிஷோர், ஹவாலா படத்தோடைய இசையமைப்பாளர். ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதில் சாங் 2 லாங்குவேஜ்லுமே இருந்துச்சு, கன்னடா அண்ட் தமிழ். இது இல்லாமல் லிரிக் எல்லா சாங்ஸும் நானே தான் எழுதியிருக்கேன். ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்கான டாஸ்க். ஏன்னா கன்னடாவில் எப்படி இருக்கோ அப்படியே தான் மேட்ச் பண்ணணும். பிகாஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்காது, மீனிங் அப்படியே கன்வே ஆகணும். So tough ada irundichu. My name is Sahana Pujari and I am from Dharwad. About the movie, I can say you it's all about money transaction and the emotions, sadness and about the friendship also you can say. And I am the second lead in this movie. I am Rashmi. I am a designer from Bangalore. Basically, it's a bilingual film, Hawala. Definitely, it's a basic clothing. Whatever we have done, me being a designer, I've tried best to see whatever best we could use on the காஸ்டியூம் பார்ட். என்னுடைய பேர் வந்து ராஜேந்திரநாத். சினிமாவில் வந்து மீசை ராஜேந்திரன் சொன்னால் தான் தெரியும். ஹவாலா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பண பரிமாற்றம். அதை வச்சு தான் இந்த படத்தோட கதை வந்து மூவ் ஆகுது. இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு. இந்த படத்துல விமல் ஆஷ்னா சவேரி ஹீரோயினா நடிக்க பூர்ணா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சிங்கம் புலி, மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடிக்க இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஏஆர் முகேஷ். அதாவது நிறைய அந்த கிளாமர் சாங்னா இந்த படம் ரெஃபரன்ஸாக இந்த சாங்கை காட்ட அளவுக்கு
இந்த சாங் இருந்தது. அப்போ இந்த படம் ரீமேக் பண்ணலாங்கும்போது இந்த சாங் இருந்தது. அப்படியா ஏங்க இந்த சாங்கெல்லாம் நான் நடித்தா எப்படிங்க அப்படின்னேன். ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு 6 பேக் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஆம்ஸோடு வந்து அப்படி ஒரு பொண்ணாடி பார்த்து மனசாக பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம வந்து கிராமத்து பையன் என்னெல்லாம் அப்படிங்கிறது இப்போ முதல்ல அந்த பொண்ணுகள்லாம் ஒத்துக்கணும் முதல்ல அப்படின்னோன்னே ஒத்துக்கிட்டாங்கன்னா முதல்ல அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் ஐசின் முகேஷ் சார் வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது நம்ம ஓகே இது மாதிரி கேரக்டரும் பண்ண நல்லா இருக்கும், இது பண்ணால் நல்லா இருக்கும்னு மைண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக ஓகே விமல் சார் வந்து எப்பவுமே ஒரு வில்லேஜ் கேரக்டர்ஸால வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கான்னு செம்மையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நல்லா மியூசிக் கொடுத்தார் நட்ராஜன் சார் for giving us such peppy songs and இது complete joyful and இது पैसा वसूल films. 36 நாள் இந்த மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தங்கு தடை இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பல பேர் படம் எடுக்கிறானுங்க, பாவிங்க ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்ணுறதுன்னு எடுக்கிறாங்க. முகேஷ் மாதிரி டைரக்டர்ஸ் வரணும், தயாரிப்பாளர்களை காப்பாற்றணும். தயாரிப்பாளர் சங்கம் காப்பாற்றுதோ இல்லையோ அது அனாதையாக போயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர்கள் தான் தயாரிப்பாளர் காப்பாற்றணும், நடிகர்களும் தயாரிப்பாளர் காப்பாற்றணும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். 40 days இந்த படத்தில் விமல் அவரும் நானும் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இந்த படம் வேற ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோட டீசர் எல்லாருமே 18+. அதை வந்து ஒரு 20 லட்சத்துக்கு மேலே நிறைய பேர் ஷார்ட்டான ஒரு நேரத்தில் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபுல் ஃப்ரீடமாக எப்படி வேணால் பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் ஃபுல் ஃப்ரீடம் தான் அப்படின்னு. 5 சாங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. அதில் இந்த லண்டன் சீக்வன்ஸில் அந்த ஒரு சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. படம் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஹியூமர் வந்து பயிர் அடித்து சிரித்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் லண்டன் அண்ட் குற்றாலத்தை பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் பண்ணியிருக்கோம். இது படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கமர்ஷியல் லுக்கில் வந்து படம் வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.